முன்னால் வாழ்ந்த ஒரு காலத்தில் ஒரு பெண் இருந்தால், அதே சமயத்தில் ஒரு வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வணக்கசாலி இருந்தார். அவரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் திட்டம் போடுறாங்க. ஆனால் அதில் அவர் என்ன செய்யலை, மயங்கலை. அப்புறம் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் திட்டம் போட்டு பணிப்பெண் அனுப்புறாங்க, போய் கூட்டிட்டு வாங்க சாட்சி சொல்றார் அப்படின்றவொன்னு அவர் வர்றாரு. வந்தா அந்த பணிப்பெண்ணுடைய எஜமானி அந்த பெண் இருக்கிறாங்க, உள்ள ஒரு குழந்தை இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது. உள்ள வந்தவுடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, உங்களை கூப்பிட்டு சாட்சிக்கெல்லாம் கூப்பிடல, உங்களை எதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்கிட்ட தகாத உறவு கொள்ளணும், இல்லைன்னா இந்த குழந்தைய கொல்லணும், இல்லைன்னா மது குடிக்கணும். இதுல மூணுல எதை செலக்ட் பண்றீங்களோ பண்ணிக்கிடுங்க, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். இவர் பாக்குறாரு, ஆஹா விபச்சாரம் ரொம்ப மோசம், கொலை அதை விட மோசம், ஒரு இது அடிச்சிட்டோம்னு சொன்னா என்ன பிரச்சனை ஆகுது. அவரு நினைச்சுக்கிட்டாரு, இதை கொஞ்சம் போல அடித்தா சரியாக போயிட்டு மது ஊற்றி கொடுங்கன்னொன்னே ஊற்றி கொடுத்தாச்சு. குடித்தார், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, குடித்தார். குடித்தவுடனே தகாத உறவில் ஈடுபட்டார். பக்கத்தில் குழந்தை இருக்கு, தோய் ஒரே அடி, முடிஞ்சு போச்சு கதை. வேலை செஞ்சுட்டானா. அப்போ எவ்வளோ பெரிய மோசமான அறிவை அப்படியே காணாக்கிருங்க.